இன்னைக்கு நம்ம பயணம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரையை நோக்கி தான் இருக்கு. ரெண்டு பக்கம் கடல் அலைகளும் ஒரு சேரும் இடம்தான் இந்த கோடியக்கரை கடல் பகுதி. இந்த கடல்ல தான் மீன்களோட இனப்பெருக்கம் அதிகமாக நடைபெறுது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான நீர் பறவைகளோட இடம்பெயர்வும் நடக்கிற இடம். குறிப்பாக சொல்லணும்னா அதிக சதுப்பு நிலம் உள்ள பகுதியாகும். இதன் காரணமாக தான் மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் கூட்டம், பல்வகை நண்டுகள், எண்ணற்ற மீன்களையும் சர்வசாதாரணமாக இங்கே நம்மளால் பார்க்க முடியும். மேலும் இரண்டு கடல் பகுதியில் இணைக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறதால இங்கே கடல் அலையோட வேகம் எப்போதும் குறைவாக தான் இருக்கும். இங்கு மீனவர்கள் வலையில் சிக்கக்கூடிய மீன்களாகட்டும், நண்டுகளாகட்டும் வெளிநாடுகளுக்கு எப்படி பயணமாவது, அவங்க எந்த முறையில் நண்டுகளையும் மீன்களையும் பிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க.